வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனையே போற்று, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. ஸோ உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கு உங்கள் அன்பான டிவைன் தினேஷன் வணக்கம். நவம்பர் மாத பலன்கள் சரிங்களா. இந்த நவம்பர் மாதம் வந்து இந்த வருஷத்துலேயே ரொம்ப சிறப்பான மாதம். ஏன்னா நிறைய நிகழ்வுகள் குரு அதிசார பயிற்சி நடக்குது சரிங்களா. நிறைய நிகழ்வுகள் நடக்க போது இதனால எந்த ராசிக்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கும்பம் சரி, பேருக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு கலசங்க. கோபுரத்தோட உச்சியில் இருக்கிறது ஒரு நேச்சுரல் லீடர். நேச்சுரலாகவே மக்களால் ரொம்ப நேசிக்கப்படும் தலைவர்கள். ராஜராஜ சோழன் கும்பராசி தான் சரிங்களா. ஒரு மக்கள் தலைவன்னா கும்பம். நம்ம அண்ணாந்து பார்த்து கையெடுத்து கும்புறவங்க தான் கும்பராசி. ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரிசர்ச் பண்ணுறவங்க. ஆனால் கடந்த ஒரு 5-6 வருஷமாகவே சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு. அடுத்து இப்போ ராகு சேர்ந்து பார்க்குற மெடல்லாம் அடி. ஓகேவா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக 5 வருஷம் முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வரும். சரியாகிற நேரத்தில் ராகு வர்றதுனால நிறைய பிரச்சனை இப்போ ஓடிட்டுருக்கோம். ஓகே, ஒன்றும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் என்னென்ன இருக்குது இந்த நவம்பர் மாதம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தனஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போது ரொம்ப பணம் ரொம்ப டைட்டில் இருந்திருப்போம், இப்போ கொஞ்சம் பணம் வரும். சரி, தனஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கார். என்ன பண்ணுறது? டாக்குமெண்டேஷனாக பண்ணுங்க. அதாவது இப்போ எனக்கு எப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட காசை கையில் காசாக தருவாங்க, ஜிபேயில் பண்ணிவிடுங்கன்னு. அது ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி. நீங்கள் அந்தமாதிரி டாக்குமெண்டேஷனாக பண்ண உங்களுக்கு பண வரவு ஜாஸ்தியாகும் சரிங்களா. குரு சனி சேர்ந்த டாக்குமெண்டேஷன். சரி, நீங்கள் எந்த ஒரு விஷயம் தனம் சம்மந்தமாக இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் சந்தோஷங்கள் வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னாலும் இப்போ பண்ணுறதுக்கு ஒரு மிதமான, நாட் பேட், ரொம்ப ஆகானும் இல்லை, ரொம்ப பேடாகவும் இல்லை, ஒரு மிதமான வாய்ப்புகள் போயிட்டுருக்கு. நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நல்ல விஷயங்கள், எதிரிகள் தொல்லைகள் குறைய அதிகமான வாய்ப்பு இருக்குது. உடல் நலம் இஷ்யூஸ் வந்து குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நீங்கள் பேச்சுவார்த்தை மட்டும் ஈகோ இல்லாமல் பொறுமையாக இருக்க மாதிரி பாருங்கள். நிறைய முன்னாடியே நம்ம நிறைய சொன்னது அந்த கேசரி முதிரை, நாக்கை மடித்து வச்சுட்டு அமைதியாக உக்காந்தாலே அந்த பொறுமை வந்துடும். என்ன பேசுகிறோன்றத கவனம். ஏன்னா நாக்கை மடித்து வச்சுங்கன்னா உங்களுக்கு சகசிரார சக்கரம், ஆகினை சக்கரம் எல்லாமே கனெக்ட் ஆகும். அந்த பொறுமை வந்துடும். அந்த பொறுமை உள்ளே வந்து பவராகவும் ஏறும். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல முதிரை. எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த சண்டையை பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை குறைக்க வழி பாருங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், கடன் கொடுக்குறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா உங்கள் 8ஆம் வீட்டையும் ரொம்ப தீவிரமாக பார்த்துட்ருக்காரு சனி பகவான். கடன் முடிஞ்ச அளவுக்கு கடன் கொடுக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க. ஏன்னா இது ரெண்டுமே ஒரு பிரச்சனைகள்லே தான் இருக்குது. சரி, பிரச்சனையாகவே போதே நல்ல விஷயம் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் தரவங்க கிடைப்பாங்க. உங்களை விட மேனேஜர்ஸோ, மென்டாரோ, ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கவங்க, ஒரு சீனியர்ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க வருவாங்க. நல்ல விஷயம். அதை விட நல்ல விஷயம், தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பகவான் அந்த வீட்டை பார்த்துட்ருக்காரு சரிங்களா. உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நீங்கள் வெளிநாடு யாராவது போக ட்ரை பண்ணனாலும் அதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எங்களுக்கு ஏதோ ஒரு பிரான்ச் இருக்குது, நான் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் கான்ட்ராக்ட்லாம் வேணாம், 5 நாள் போக முடிஞ்சால் கூட போயிட்டு வாங்க. இன்றைக்கி விதை போடுங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தரும். ஏன்னா 1-2 வருஷத்தில் வந்து கும்பராசி வந்து ரொம்ப நல்லா மேலே தூக்கிட்டு வரும். ஏன்னா இப்போ சனி பயிற்சி முடியும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைக்கு தான் ஆண்டவன் வைப்பான். ஸோ இப்போவே நீங்கள் அதுக்கான விதை போட ஆரம்பிச்சிருங்க. ஒரு வெளிநாடு போக முடியலனா கூட ஒரு பக்கத்து ஊர் இல்லை பக்கத்து பிரான்ச்சுக்காவது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போயிட்டு வாங்க. ஒரு வேலை விஷயமா நீங்கள் அந்த எஃபர்ட் போட இன்றைக்கி இல்லைனாலும் 1 வருஷத்தில் என்னமோ உங்களுக்கு ரிசல்ட் வரும். நீங்கள் தொழிலில் முன்னேறத்துக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராஃபிட் நம்ம சொன்னோம்ல, கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. அதேமாரி என்ன பிஸ்னஸ்லேயோ ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை பணம் போட்டிருந்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்லலாம் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு 4-5 மாதம் ஓகேன்ற மாதிரி போகும். ஆனால் இப்போ குரு பகவான் வீடெலாம் மாறுது சரிங்களா.
அதனால் அந்த ப்ராஃபிட் எல்லாம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஏதாவது பணம் வெளியே நீங்கள் போட்ட பணத்தை எடுக்கிற சூழ்நிலை கிடச்சுன்னா சைலண்ட்டாக எடுத்துருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? விஷயம் என்னென்னா 12ஆம் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் பார்க்கறதுனால சுப விரயம் வரும். அந்த எங்கெங்கேயோ போட்டிருக்க பணத்தை வெளியே எடுத்து அந்த சுப விரயம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுங்க பெஸ்ட்டு. ஸோ கும்பத்துடைய வழிபாட வேண்டிய தெய்வங்கள் ராகு கேது. நீங்கள் பிள்ளையார் பக்கத்தில் ராகு கேது இருக்கும், வழிபடலாம். சிவனை வழிபடுறதா இருந்தால் நல்ல அலங்காரம் பண்ணி லிங்கத்து மேலே பாம்பு இருக்கும், அந்த மாதிரி வச்சு வழிபடுங்க. பெருமாளை வழிபடுறவங்களா இருந்தால் ரங்கநாதர், பாம்பு படுக்கை மேலே ரங்கநாதர் இருப்பார், அப்படி வழிபடுங்க. அம்மனாக இருந்தால் பாம்பு அம்மனுக்கு கொடையை பிடிச்சிருக்க மாதிரி பாம்பு சாந்த ஸ்வரூபமாக சாமியோட ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கிற தெய்வங்களை வழிபடலாம். அந்த பாம்பு சிலைங்களுக்கு நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணி தூபம் போட்டும் வழிபடலாம். எல்லாமே நல்லா நடக்கும். மேலும் அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் ஒரு 62 நாள் குரு அதிசார பயிற்சி நடக்குது. ஸோ குரு பயிற்சினா என்ன, குரு அதிசார பயிற்சி என்ன? குரு பயிற்சினா ஒரு வீட்டில் இருந்து இப்போ நார்மலாக ஒரு மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு மூவ் ஆகிறார் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அது குரு பயிற்சி. சரி, இது மூவ் ஆகுறாரு. இதுலேயே நடுவில் கொஞ்சம் ஒரு ஒரு 60 நாள் முன்னும் பின்னமெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஏன்னா கிரகங்கள்ன்றது ஒரே வட்டப்பாதையில் ஒரே மாதிரி போகாது. இது வந்து ஒரு சயின்ஸ் தான். கொஞ்சம் முன்னும் பின்னும் போகும். இந்தமாதிரி முன்னாடி போகிறது தான் அதிசார பயிற்சின்றோம். அதுதான் இப்போ இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த அதிசாரம் அப்போது என்னென்ன நடக்கும்னா நிறைய பேருக்கு பலன்கள் மாறும். கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். ஜாபு ப்ரமோஷன் தேடுறவங்களுக்கு ப்ரமோஷன் அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தேடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பணம் வரவு நிறைய பேர் அதிகரிக்கிறதுக்கு தேடுறவங்க எல்லாருக்குமே பண வரவு கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய மாறுதல் கிடைக்கும். குருன்றது முழு சுப கிரகம். ஸோ சுப நிகழ்ச்சியாக ஜாஸ்தியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நோய் நொடிகள்லாம் குறையும். அதிகமான பண வரவுகள் வரும். அதை நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக நிறைய நீங்கள் கையெழுத்து போடுறது வரும். அது உங்களுக்கே சாதகமாக முடிகிறதுக்கும் நிறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நம்மளுக்கு இந்த அக்டோபர் மாதத்துலலாம் வந்து சூரியன் செவ்வாயெல்லாம் ஒன்றா இருந்தது. ஸோ நிறைய தடங்கள், நிறைய பேருக்கு அந்த வேலை, பணவரவு, குடும்ப விஷயங்கள், நிறைய விஷயத்தில் அந்த தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இந்த நவம்பர் மாதம் சூரியன் செவ்வாயுமே வேறு வேறு வீட்டுக்கு பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த தடங்கள் வந்து அதுவே கம்மியாயிடுச்சு. ஸோ இதுவே பெரிய விஷயம் நம்மளுக்கு. அந்த தடங்கள் எது இருந்ததோ அந்த தடங்கள் எல்லாமே இப்போ கம்மியாயிடுச்சு. கூட அந்த தடங்கள் பிரிஞ்சு குரு பகவான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால சுபிட்சமான விஷயங்கள் வந்து ஒன்றும் நல்ல ஜாஸ்தியாக மேலே வர்றதுக்கு வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதம் வந்து ரொம்ப சுபிட்சமான மாதம். எவ்வளவு இதை கரெக்டாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவும் பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே என்ன தெய்வங்கள்லாம் வழிபடணும், எப்படி வழிபடணும்னு ஃபுல்லாக சொல்லியாச்சு. எந்த நாளில் வழிபடணும், எந்த மாதிரி வழிபடணும்னு அதை ஃபுல்லாக கேட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல விஷயங்கள் வர வாழ்வோம். மேலும் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை இந்த வண்டி வாங்கணும், இங்கே வீடு வாங்கணும், எந்த திசையில் வாங்கணும், இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு குறிப்பிட்டு எதனா கேள்விகள் இருந்தால் கீழே இருக்க நம்பரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.